அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் அனுஷ்கா விக்ரம் பிரபு இணைந்து நடித்த தெலுங்கு படமாக தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கிற படம் காட்டி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஆந்திரா ஒடிசா பார்டர்ல ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலையில கஞ்சா விளைவிக்கிறாங்க, போதைப் பொருள் விளைவிக்கிறது. இதை ஒரு கேங்ஸ்டர் கும்பல் விற்று காசாக்குறாங்க. மலை உச்சியில் ஆபத்தான பகுதிகளில் விளையுது கஞ்சா. மலை உச்சியிலிருந்து ஒரு போர்ட்டர் மாதிரி இந்த காட்டின்னு ஒரு மக்கள், ஒரு இனக்குழு மாதிரி அந்த போதைப் பொருளை விளைவிச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, அந்த வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கறது இல்லை. ஒரு கட்டத்தில் விக்ரம் பிரபுவோட அப்பா இந்த வேலை செய்யும் போது இறந்து போகிறாரு. இதை காரணம் காட்டி இந்த வேலையே வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ள ஒரு கும்பல் இந்த வேலையில் உச்சத்தில் இருக்கும் கேங்ஸ்டர் கும்பலுக்கு தெரியாமல் திராவகமாக போதைப் பொருள் செய்கின்றனர். இதை அறிந்த அந்த கும்பல் யார் என்று தேட பிறகு அது அனுஷ்கா விக்ரம் பிரபு என தெரிய வருகிறது. இதனால அவங்கள கொலை செய்ய முயற்சி செய்யும் போது அவங்க எல்லாரையும் அடித்து ஓட விடுறாங்க. அனுஷ்காவும் விக்ரம் பிரபுவும் ஓட விட்டது இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு டீல் போட்டுக்கிறாங்க, பார்ட்னர் ஆகலான்னு. ஒரு வழியாக பார்ட்னர் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த பெரிய ஆட்கள் ஆரம்பத்தில் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுஷ்கா விக்ரம் பிரபு திருமணத்து அன்னைக்கு வந்து ஊர் மக்களை அடித்து விக்ரம் பிரபுவையும் கொலை பண்ணுறாங்க, அனுஷ்காவையும் அவமானப்படுத்துகிறாங்க. பிறகு இவர்களை பழிவாங்க அனுஷ்கா ஆடும் ஆட்டம்தான் காட்டியின் மீதி கதை. அனுஷ்கா ஒரு காலத்தில் அருந்ததி, ருத்ரமாதேவின்னு ஹீரோக்களுக்கு நிகராக மாஸ் காட்டி நடிச்சிட்டு இருந்தாங்க. சிறிது கால சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்தவர் பாகமதி மிஸ்டர் மிஸ் பொலிசிட்டின்னு கம்பேக் கொடுத்தாங்க. தற்போது மீண்டும் ஆக்ஷன் அவதாரம் எடுத்துள்ளார். விக்ரம் பிரபுவோட காதல் கலாட்டா என கலகலப்பாக தோன்றும் அனுஷ்கா விக்ரம் பிரபு இறந்த பிறகு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஹீரோவுக்கு நிகராக அவர் நின்று சண்டை போடும் காட்சிகள் எல்லோரையும் அடித்து பறக்க விடுறாங்க, பாலையா மாதிரி. விக்ரம் பிரபுவும் தன் பங்குக்கு சிறப்பாகவே நடித்து கொடுத்துருக்காரு. படத்தின் மூல கதையே போதைப் பொருள் கஞ்சா தான். அதை கடத்தும் வேலையை செய்யும் அனுஷ்கா விக்ரம் பிரபு இவங்க செய்கிற ஒரு தவறான தொழில். அதனால இவங்க மேலே எமோஷனல் காட்சிகள் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் அடுத்து நடக்க போகுது என காட்சிக்கு காட்சி நமக்கு தெரியுது. திரைக்கதையில் இன்னுமே கவனம் செலுத்தி இருக்கணும். படம் முழுவதும் போதை கடத்தி போதைப் பொருள் பற்றி பேசிட்டு கிளைமேக்ஸில் அனுஷ்கா வந்து திருந்துங்க, படிப்பு தான் முக்கியம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சினிமா தனமாக இருக்குது. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம் காட்டி. ஒளிப்பதிவை அந்த மலை பிரதேசத்தை காட்டிய விதம்லாம் ரொம்ப அருமையாக படமாக்கியிருக்காங்க. மியூசிக்கு ஒரு மாஸ் ஹீரோ படம் போல் கலக்கியிருக்காரு மியூசிக் டைரக்டர். படம் முழுவதுமே அனுஷ்கா 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 தான், ஒரு உமன் ஆர்மி தான். அனுஷ்காவுக்கு மாசு ஏற்றிய நேரத்தில் திரைக்கதையில கொஞ்சம் புதுமை சேர்த்து வலிமைப்படுத்தி இருக்கலாம் படக்குழு. அனுஷ்கா நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் சோலோ ஹீரோயினாக இயக்குனர் கிரீஷ் இயக்கத்தில் நடித்து வெளிவந்த காட்டி அனுஷ்காவுக்கு கம்பேக் கொடுக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இந்த படத்தில் நடிகர்கள் அனுஷ்கா செட்டி, விக்ரம் பிரபு, ஜெகபதி பாபு, ஜிசு செங்குப்தா, ரம்யா கிருஷ்ணன், ரவீந்திரன் விஜய், சைத்தன்யா ராவ், சித்தார்த் கொல்லாப்புடி, ஜான் விஜய், விடிவி கணேஷ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ் ராதாகிருஷ்ண ஜெகர்லமுடி, அதான் அவர் பேரு. மியூசிக் டைரக்டர் நாகவல்லி வித்யாசாகர், சினிமாட்டோகிராஃபர் பிரசாத். கிரீஷ் ஜெகர்லமுடி ஏற்கனவே தமிழில் வானம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு சிம்புவை வைத்து. அதுலேயும் அனுஷ்கா தான் கதாநாயகி. நிறைய தெலுங்கு படங்கள் எடுத்திருக்காரு. இந்த கதை
ஒன்றும் ஒரு புதுமையான கதையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே வந்த கதை தான் இது. கிட்டத்தட்ட பூலாந்தேவி கதையோட இந்த படத்தோட கதை ஒரு 50% ஒத்து போகும். இதே இப்போ இந்த அனுஷ்கா ரோல் தான் அந்த பூலாந்தேவியோட லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் பாதி வரும், அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் மாற்றி கற்பனை கலந்து எடுத்திருக்காங்க. ஜெகபதி பாபு, ஜான் விஜய், விடிவி கணேஷ்னு அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ஃபுல்லப் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பெண்களை கவர்வதற்கான நிறைய சீன்ஸ் இதில் இருக்குது. ஆக்ஷன் சீன்லையுமே பல காட்சிகள் பிரமாதமாக அட்டகாசமாக எடுத்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். தெலுங்கு ரசிகர்களுக்கு, தெலுங்கு படம் அதிகம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதுவே ஒரு தெலுங்கு படம் தானே, அது தெலுங்கு படம் மாரி ஒரு மாஸ் மசாலா மூவி தான். ஒரு ஆக்ஷன் கிரைம் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். காட்டி நேற்று 5/8/2025 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நன்றி.